கைஸ் இது நாள் வரைக்கும் நம்ம மம்மட்டியில் கலவை கலந்து வீட்டுக்கெல்லாம் போடுற ஒரு மெத்தடை தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வீட்டுக்கு காங்கிரீட் போடுறாங்கன்ற ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மாரியம்மன் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான பைப் லைன்லாம் ஃபிட் பண்ணி தூரமாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு மேலே காங்கிரீட்டை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த வீட்டுக்கு மேலே ஏறி ஒரு வேடிக்கையை போட்டு பார்த்தோம். ஹைட்ராலிக் மிஷின் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ காங்கிரீட்டையும் இங்கே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி செட் ஆகாமல் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். காங்கிரீட் கொண்டு வர லாரியோட ட்ரம் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறனால சயின்ஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் வந்து ஸ்டேபிளா நின்னுச்சுனா மட்டுமே செட் ஆகும். சுத்திக்கிட்டே இருக்கும்போது செட் ஆகாது. 4 to 5 hours வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தோட சுத்திக்கிட்டு இருக்குமா. இந்த மாதிரியான ரெடிமிக்ஸ் காங்கிரீட்லாம் எங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு விசாரிச்சு பார்த்ததுல ராசிபுரம் புதுப்பட்டி ரோட்ல பட்டணம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு காங்கிரீட் கம்பெனி தான் போய் விசிட் பண்ணி பார்த்திருந்தோம். இந்த ஒரு காங்கிரீட் பிளான்ல இந்த 2 பெரிய ட்ரம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிமெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. கீழ இருக்கிற இந்த ஒரு ஆபரேட்டர் ரூம்ல பாத்தீங்கன்னா சிஸ்டம் மூலமா எவ்வளவு காங்கிரீட்டுக்கு எவ்வளவு ஜல்லி பொண்ணு எவ்வளவு சிமெண்ட் பொண்ணு எவ்வளவு தண்ணி விடணும்னு முத கொண்டு ஃபீட் பண்ணிடுவாங்க. பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா பெல்ட் மூலமா ஜல்லி மணல் தண்ணி சிமெண்ட்னு எல்லாமே மிக்சிங் ஆகி இந்த கீழே பாத்தீங்கன்னா இந்த லாரியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகிரும். மக்களே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே போதும். உங்க வீடு எந்த ஏரியாவில் இருந்தாலுமே சரி, ராசிபுரம் சேலம் நாமக்கல்னு சுற்றுவட்டார பகுதி எல்லாமே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே உங்களோட வீட்டுக்கு காங்கிரீட் ஃபாஸ்டாவும் ஸ்ட்ரென்த்தாவும் போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க.